ஆண்டவர் இந்த மாதம் நமக்காக ஆண்டவர் வைத்திருக்கிற வாக்குத்தத்த வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். ஆமேன். 2 கொரிந்தியர் 1வது அதிகாரத்தினுடைய 20வது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். 2 கொரிந்தியர் 1வது அதிகாரத்தினுடைய 20வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறதே. இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஆமேன், இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறதே. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த மாதத்திலே ஒரு வாக்குத்தத்தத்திற்காக ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபித்த போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே வைத்த ஒரு வார்த்தை, தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு எல்லாருக்கும் வாக்கு கொடுக்கிறார். என்ன வாக்கு கொடுக்கிறார்? எஸ் அப்படின்ற வாக்கை கர்த்தர் கொடுக்கிறார். கர்த்தர் எல்லாரையும் பார்த்து கர்த்தர் என்ன சொல்றார் அப்படின்னா, எஸ் அப்படின்னா ஆமேன் என்று அர்த்தம். ஒருவேளை இதுவரையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைய காரியங்கள் நோ அப்படின்ற வார்த்தை வந்து கொண்டே இருந்திருக்கலாம். அவ்வளவுதான், இந்த மாதம் அது நோ, இந்த வாரம் இல்ல அது நடக்காது, இந்த வாரம் அது முடியாது, இந்த மாதத்தில் அது செய்ய முடியாது. ஒருவேளை கடந்த அநேக நாட்களாக நீங்கள் இந்த எஸ் அப்படின்ற ஒரு வார்த்தைக்காக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். எப்ப இது எஸ் அப்படின்னு மாறும், எப்ப இந்த காரியங்கள் கைகூடி வரும் என்று உங்க இருதயம் ஒருவேளை அங்கலாய்க்கலாம். ஆனால் இந்த மாதம் ஆண்டவர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். நோ அப்படின்னு சொன்ன அத்தனை காரியத்தையும் இந்த மாதம் கர்த்தர் எஸ் அப்படின்னு கர்த்தர் மாற்ற போகிறார். கர்த்தர் ஆம் என்று அதை கர்த்தர் ஆமோதிக்க போகிறார். நீங்கள் ஜெபித்த காரியம் இந்த மாதம் ஆம் என்று கர்த்தர் அதை நிலைப்படுத்த போகிறார். இந்த மாதம் பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம், அந்த சத்தத்திலே ஒரே ஒரு வார்த்தை வருகிறது, அது ஆம் என்கிற வார்த்தை. பல நாட்களாய் ஜெபித்ததற்கு கர்த்தர் ஆம் என்று சொல்ல போகிறார். சில நாட்களாய் எதிர்பார்த்திருந்த அந்த காரியத்தை ஆமேன் நல்ல கரங்களை தட்டி ஆமேன் என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா நோ என்கிற அந்த காரியத்தை கர்த்தர் மாற்றி இந்த மாதம் எஸ் அப்படின்ற வார்த்தையை கர்த்தர் தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். வேதம் சொல்லுகிறது, இந்த எஸ்தர் என்கிற ஒரு பெண்மணி, அவர் ஒரு சாதாரணமான ஒரு பெண்மணி, தன்னுடைய ஜனத்திற்கு விரோதமாய் ஒரு பெரிய பிரச்சனை உண்டாயிருக்கிறது. ஒரு லெட்டர் எல்லாருக்கும் அனுப்பப்படுறது. அந்த லெட்டர்ல குறிப்பிட்ட மாதத்தை குறிப்பிட்டு, இந்த மாதத்தில் உங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே கொல்லப்படுவீர்கள் அப்படின்ற ஒரு சட்டம் பிறப்பிக்கப்படுகிறது. ராஜாவுடைய அரண்மனையிலே எப்போ எஸ் சொல்லுவாங்க அப்படின்றது அது நிறைய பேருக்கு தெரியாது. அந்த அரண்மனையிலிருந்து எஸ் அப்படின்ற வார்த்தை அவ்வளவு சீக்கிரமாய் வராது. அப்படி ஒருவேளை எஸ் அப்படின்ற வார்த்தை வரணும்னா அவர்களுக்கு அது சாதகமா இருக்கணும், அது அரசாங்கத்திற்கு சாதகமா இருக்கணும், அங்க இருக்கிற ஜனங்களுக்கு அது நன்மை உள்ளதா இருக்கணும். அதுவும் ராஜாவுடைய வாயிலிருந்து ஒரு காரியம் எஸ் அப்படின்னு வர வைக்கிறதுக்கு ரொம்ப காலமாகும், ரொம்ப சிரமமாகும். அது அவ்வளவு சீக்கிரமாய் நடக்காது. அதுவும் இப்போ இந்த எஸ்தர் ராஜாவுக்கு முன்பாக எஸ் அப்படின்ற ஒரு வார்த்தைக்காக எதிர்பார்க்கிறது. இது ராஜாவுடைய பேச்சையே மாத்துகிறது, அவர் போட்ட கையெழுத்தையே மாத்துகிறது போல ஒரு காரியம். ஆனால் ஆண்டவர் எஸ்தருக்கு எல்லாருடைய கண்கள்லையும் தலையவு கிடைக்க பண்ணினதுனால ராஜா அரண்மனையிலே நோவாய் முடியுமோ என்று நினைத்த அந்த காரியத்தை கர்த்தர் என்னவாய் மாற பண்ணினார் என்றால், ராஜாவுடைய தயவு அந்த மனுஷிக்கு கிடைக்கப்பட்டு, நீ ராஜ்யத்தினுடைய பாதியை கேட்டாலும் உனக்கு தருவேன் என்று சொல்லி அந்த காரியத்தை கர்த்தர் எஸ் அப்படி என்று கர்த்தர் மாற்ற பண்ணினார். அந்த தேவன் தான் இந்த மாதம் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளையே, இந்த மாதம் ஒன்று நடக்க போகிறது. என்ன நடக்க போகுதுன்னா, இதுவரைக்கும் நோ அப்படின்னு இருந்த அந்த காரியத்தை இந்த மாதத்தில் கர்த்தர்
எஸ் அப்படின்னு கர்த்தர் மாற்ற போகிறார். இத்தனை வருடங்களும் இத்தனை மாதங்களும் உங்களுடைய காரியங்கள் எல்லாம் நோ அப்படின்றது தான் நீங்க ஒருவேளை கேள்விப்பட்டிருக்கலாம். அது என்னதான் இருந்தாலும் இல்லைன்னு தான் சொல்ல போறாங்க, அது என்னதான் இருந்தாலும் நடக்காதுன்னு தான் சொல்ல போறாங்க, அது எனக்கு தரவா போறாங்க, எனக்கு இது பழகி போயிருச்சு, எத்தனையோ வருஷங்களா இது மட்டும் தான் நான் கேட்டுட்டு இருக்கிறேன், நான் போன காரியம் எந்த காரியம் எஸ்ன்னு நடந்திருக்குது, இந்த காரியமும் அப்படிதான் நடக்க போகுது, சரி எதுக்கும் பேசி வைப்போம், எதுக்கும் சொல்லி வைப்போம் அப்படின்னு உங்களுடைய இருதயம் சொல்லலாம். ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் யார் அப்படின்னா, எனக்கு விரோதமா இருக்கிற எல்லா நோக்களையும் கர்த்தர் எஸ் என்று மாற்ற போகிறார். எப்படி யோசேப்பிற்கு பார்வோனுடைய அரண்மனையிலே தயவு கிடைத்ததோ அதே போல உங்களுக்கு நீங்கள் போகிற இடத்துல கர்த்தர் ஒரு தயவை இந்த மாதம் கர்த்தர் கட்டளையிட போகிறார். அந்த அரசாங்கத்தில் ஒரு தயவை கர்த்தர் கட்டளையிட போகிறார். உங்களுக்கு எதிராக இருக்கிற அந்த காரியத்தில் கர்த்தர் ஒரு தயவை கர்த்தர் கட்டளையிட போகிறார். இதுவரைக்கும் நோ 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 அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அநேக இடத்துல இனி உங்க காதுகள் இந்த மாதத்தில் முதல் டைமா எஸ் அப்படி என்று கேட்க போகிறது. பரலோகத்திலிருந்து ஒரு பதில் அனுப்ப போகிறது. ஆம் என்கிற பதில், எஸ் என்கிற பதில். இந்த மாதம் அது நடந்து முடியும் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நல்ல கரங்களை தட்டி உங்க இருதயம் கலங்க வேண்டாம், உங்க இருதயம் கலங்க வேண்டாம். இந்த மாதம் கர்த்தர் நமக்கு ஆம் என்று வாக்கு கொடுக்கிற ஒரு மாதம். ஹல்லேலூயா. அப்படியே ரெண்டு கரங்களையும் மேல உயர்த்தி சொல்லுங்க ஏசப்பாட்ட, இயேசுவே என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா நோவையும் மாற்றுகிற கர்த்தர். வாக்குத்தத்தங்கள் நம்முடைய கிறிஸ்து இயேசுக்குள்ளே ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் ஆம் என்றும் ஆமேன். ஸோ இந்த மாதம் ஆண்டவர் என்ன வாக்கு கொடுக்கிறார்ல, எல்லா நோவையும் கர்த்தர் எப்படி மாற்ற போறார் அப்படின்னா எஸ் எஸ். ஆம் என்று சொல்றதுக்கு என்ன அர்த்தம்? ஆம் என்று சொல்றதுக்கு என்ன அர்த்தம்? ஆண்டவரே ஆம் என்று சொல்லிவிட்டார், யார் நோ சொல்ல முடியும்? ஆண்டவர் ஆம் சொன்ன இடத்துல உலகத்துல எத்தனை பேர் இது முடியாது இது நடக்காதுனாலும் அதை மாற்றுவதற்கு ஒருவராலும் கூடாது. இந்த வாக்கு தத்தத்தை இந்த மாதத்துல நம்ம எல்லாருமே சுதந்திரித்து கொள்ளணும். என்ன சுதந்திரித்து கொள்ளணும்? ஆண்டவரே நீங்க எஸ் அப்படின்னு சொல்லி இருக்கிறீங்க, நான் நம்புறேன், நான் தீர்க்க தரிசனமா சொல்லுகிறேன், ரொம்ப நாட்களாய் ரொம்ப வருடங்களாய் நீங்கள் போராடி கொண்டிருக்கிற சில காரியங்கள் இதுவரைக்கும் நோன்ற வார்த்தையை கேட்டு 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 நீங்க இருந்திருக்கலாம். ஆனா இந்த மாதம் ஆண்டவர் ரொம்ப தெளிவா வாக்கு கொடுக்கிறாரு. கர்த்தர் அந்த மனுஷனுடைய இருதயத்தை கர்த்தர் மாற்றுகிறவர், அந்த சூழ்நிலையை ஆண்டவர் மாற்றுகிறவர். நீங்க சந்தோஷப்படுகிறது போல அங்கிருந்து ஒரு நற்செய்தி வரும், அங்கிருந்து ஒரு வார்த்தை வரும், அந்த இடத்திலிருந்து ஒரு வார்த்தையை கர்த்தர் அனுப்புவார். அது என்ன வார்த்தையை அனுப்புவார் அப்படின்னா எஸ் அப்படின்ற வார்த்தையை கர்த்தர் அனுப்புவார். இது ஒரு சாதாரணமான மனுஷனுடைய வார்த்தை அல்ல, இது தேவனுடைய வார்த்தையை கர்த்தர் உங்களிடத்தில் பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆமேன். கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக 30 வயது அந்த பிள்ளைக்கு ஆகிறது, 30 years. ஆனால் அந்த மகளுக்கு தன்னை குறித்து ஒரு பெரிய இன்ஃபீரியர், ஒரு தாழ்வு மனப்பான்மை அவளுக்குள்ளே இருக்குது. அவங்க ரொம்ப கருப்பாக, அந்த பிள்ளை ரொம்ப குண்டாக இருக்கிறது மாதிரி அவங்களே ரொம்ப நினச்சிட்டு நம்மளை நம்ம கல்யாணம் பண்ணி கொடுத்தா கணவனார் நம்மளை ரொம்ப நேசிக்க மாட்டாங்க, அவங்க நம்மளை ரொம்ப வெறுப்பாங்க. அதனால நிறைய இந்த மாதிரி நிறைய பேருடைய திருமணத்தினுடைய எதிர்மறையான காரியத்தை கேட்டு கேட்டு அம்மா அப்பா ஒரே பொண்ணு, ஆனால் நான் கல்யாணம் பண்ண மாட்டேன், நான் கல்யாணம் பண்ண மாட்டேன், எனக்கு கல்யாணம் வேண்டாம். ஆனால் இந்த அம்மா அப்பாவுக்கு ரொம்ப வருத்தம், என்ன இப்படி செஞ்சுட்டு இருக்கிறாளே, எவ்வளவு பேர் கவுன்சிலிங் கொடுத்தாங்க, ஆனால் அந்த பிள்ளையை மாற்றவே முடியல. அப்போ தான் அவங்க நாகர்கோயிலில் இருக்கிறாங்க, எனக்கு ஃபோன் பண்ணி, பாஸ்டர் என் பிள்ளை ஊட்டியில் ஒரு சின்ன அவருடைய காலேஜ் விஷயமா வர்றாங்க, வரும்போது உங்களை ஜஸ்ட் ஒரு 5 minutes பார்த்துட்டு அதுக்கப்புறம் வர்றதற்காக சொல்லியிருக்கிறேன். ஒன்றே ஒன்று, அவள் கல்யாணத்துக்கு மட்டும் ஒத்துக்க மாட்டேங்கிறா, நீங்கள் ஒரு ஜோம் பண்ணி நீங்கள் விடுங்க, ஆனால் யாரும் பேச்சையும் அவர் கேட்டதில்லை, நீ ஒரு ப்ரேயர் பண்ணி அனுப்ப முடியுமான்னு கேட்டாங்க. ஸோ வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அந்த சகோதரி வந்தாங்க. அப்போ தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் 3 பேரோட தான் வந்தாங்க. அப்போ நான் சொன்னேன், உன்ட்ட தனியாக நான் பேசணும் வாங்க அப்படின்னா. தனியாக பேசும்போது திருமணன்றது எவ்வளோ முக்கியம், இந்த திருமணத்தை தள்ளி போடுறதுனால பின்னாடி எவ்வளோ பெரிய விளைவு உண்டாகும், நீ திருமணம் பண்ணாமல்
இல்லாம எத்தனை காலம் நீ இருக்க முடியும்? இந்த மாதிரி ஒரு சில கொஸ்டின்ஸ் பண்ணி அதுக்கு ஆண்டவருடைய துணையோட நான் ஆலோசனை சொல்றேன். அதனால உன்னுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும், நீ உடனே அதற்காக நீ ஒத்துக்கணும். நீங்க ஒரு திருமண வாழ்க்கைக்குள்ள போகணும், கர்த்தரை நான் ஆசீர்வதிப்பார். அவ்வளவுதான். போய் இங்க இருந்து ஜோம் பண்ணும்போது ஒரு பெரிய எக்ஸ்பிரஷன் எதுவுமே காமிக்கல. அப்படியே ஜோம் பண்ணோம், ஜோம் பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு போனாங்க. அவங்க அம்மா அடுத்த நாள் சந்தோஷத்தோட ஃபோன் பண்ணாங்க, பாஸ்டர் என் மக எஸ் அப்படின்னு சொல்லிட்டா, ஒத்துக்கிட்டா, மாப்பிள்ளை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டா. ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா, வித்தின் 10 days 10 நாளைக்குள்ள ஒரு நல்ல மகனை ஆண்டவர் கொண்டு வந்து கர்த்தர் ரொம்ப ஆச்சரியமாய் அந்த திருமணத்தை கர்த்தர் நடத்தினார். அதனால நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் சில கடினமான இருதயத்தை எல்லாம் கர்த்தர் இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு நேராய் திருப்ப போகிறார். உங்க பிள்ளை உங்க குடும்பத்திற்கு நேராய் திருப்ப போகிறார். வெகு சீக்கிரத்தில் உங்க காதுகளில் என்ன சத்தம் கேட்கும் அப்படின்னு சொன்னா, எஸ் அப்படின்ற சத்தம் கேட்க போகிறது. எஸ் அப்படின்ற வார்த்தையை நீங்கள் கேட்டதே இல்லாமல் இருக்கலாம். பாஸ்டர், என் லைஃப்ல இந்த எஸ்ன்ற வார்த்தை கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு. எங்க அம்மா அப்பாவே நோ சொல்லுவாங்க, என் குடும்பம் நோ சொல்லும், எங்கு போனாலும் நோன்ற வார்த்தையை தான் உங்களுக்கு கேட்டிருக்கலாம். ஆனா நான் உங்களை இந்த பலிபீடத்தில் இருந்த இந்த வசனத்தின்படி நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்க போகிற இடத்துல எல்லாம் கர்த்தருடைய கண்களில் தயவு உங்களுக்கு கிடைத்து இனி எஸ் அப்படின்ற வார்த்தையை நீங்க எங்கு போனாலும் கர்த்தர் கேட்கிறதற்கு கர்த்தர் செய்வாராக. நெகேமியாவை குறித்து வேதம் சொல்லுது. நெகேமியாவினிடத்துல தன்னுடைய நண்பர்கள் சொல்றாங்க, ஐயா நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் துன்பத்தை பார்த்துட்டு இருக்காங்க, என்ன பண்றதுன்னே தெரியல, அலங்கம் இடிபட்டு கிடக்குது, எல்லா ஜனங்களும் கஷ்டப்பட்டு இருக்காங்க. உடனே இந்த நெகேமியாவுக்குள்ள ஒரு பெரிய எழுப்புதல் வருது. உடனே ஒரு சின்ன ஜெபம் பண்றாரு. அந்த நெகேமியா அங்க பானபாத்திரக்காரனா இருக்கிறான், ஒரு முக்கியமான வேலையில இருக்கிறான். அவன் அவ்வளவு நாள் லீவு எடுத்துட்டு தன்னுடைய சொந்த ஊருக்கு போய் அந்த அலங்கத்தை கட்டுறதுக்கு பர்மிஷன் கிடைக்கிறதெல்லாம் நடக்காத காரியம். அவன் ஜெபம் பண்ணிட்டு போகும்போது பயத்தோட போறான். ராஜா என்ன சொல்ல போறாருன்னு தெரியல, எப்படி சொல்ல போறாருன்னு தெரியல. உடனே அவன் கேட்காமலேயே ராஜா கேட்கிறாரு, ஏன்பா உனக்கு ஏதாவது வருத்தமா, உனக்கு ஏதாவது பிரச்சனையா, உன் முகம் நல்லா இல்லையே, உன் முகம் வித்தியாசமா இருக்குதே, நீ எப்பவும் போல சந்தோஷமா இல்லையே. உடனே அந்த விஷயத்தை தன்னுடைய ராஜாவினிடத்துல சொல்றான். இவர் என்ன சொல்ல போறாரோன்னு நினைச்சா அங்கிருந்து என்ன பதில் வருது அப்படின்னு சொன்னா, நான் ராஜாவினிடத்தில் வேண்டிக் கொண்ட அந்த காரியத்தை அவர் என்னன்னு சொன்னார்னா, எஸ் எஸ் எப்பா நான் உன்னை அனுப்புறேன், உன்னுடைய பிரயாணம் எத்தனை நாள் செல்லும்? உடனே இவன் சொல்றான், என் பிரயாணம் இத்தனை நாள் செல்லும். உடனே அடுத்து இன்னொன்னு கேட்கிறான், இல்ல நான் தனியா போய் ஒன்றும் பண்ணிட முடியாது, எப்படியாவது நான் போற வழி செலவெல்லாம் தரணும், அதே போல அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் எனக்கு உதவி செய்யறதுக்கு லெட்டர் எல்லாம் தரணும். ராஜாவினிடத்துல என்னென்ன அந்த மனுஷன் கேட்டானோ எல்லாத்துக்கும் அங்கிருந்து என்ன பதில் வந்துச்சு அப்படின்னு சொன்னா, எஸ் அப்படின்ற பதில் வந்துருச்சு. ஹல்லேலூயா. உங்க தரிசனத்தோட ஆண்டவர் இருக்கிறத கர்த்தர் நிரூபிக்க போறாரு. உங்களுடைய விஷனும் கர்த்தருடைய விஷனும் ஒன்றுன்றத கர்த்தர் நிரூபிக்க போறாரு. உங்களை கொண்டு கர்த்தர் ஒரு மகிமையான கூடாரத்தை, மகிமையான ஒரு தொழிலை, மகிமையான ஒரு எதிர்காலத்தை கர்த்தர் தரப்போகிறார். வேதம் சொல்கிறது, அவர் நம்முடைய மன விருப்பத்தின்படி நமக்கு தந்தருளி நம்முடைய ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. இது கர்த்தருடைய வார்த்தை. இதுக்கு நான் தகுதி இல்லைன்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. ஆனா என்னமோ தெரியல, இந்த மாதத்துல நான் உணர்றேன், கர்த்தருடைய சமூகத்திலிருந்து ஒரு வார்த்தை வருகிறது. எஸ் 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 அப்படின்ற வார்த்தை. ஆண்டவரே இதெல்லாம் எனக்காக செய்வீங்களா, என் பிள்ளைக்கு இதெல்லாம் நீங்க செய்வீங்களா? ஆனா கர்த்தருடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வருது, எஸ் அப்படின்ற வார்த்தை. கைகளை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க, நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்க. முழு பலத்தோடு அப்பாவை பார்த்து, ஆண்டவரே நன்றி சொல்லுங்க. அப்பா நன்றி, என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா நோ என்கிற அந்த காரியத்தை மாற்றி என்னை எஸ் அப்படின்ற கிருபையாய் நடத்துகிறவன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை நான் தியானிச்சுட்டு இருக்கும்போது வேதத்தில் ஒரு 3 விதமான நோ அப்படின்றத ஆண்டவர் எஸ் அப்படின்றத மாற்றுகிற ஒரு 3 காரியம் என்னுடைய இருதயத்துக்குள்ள வந்துச்சு. ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. வேதத்தை திறந்து முதலாவதாக ஒரு சம்பவத்தை வாசிக்கலாம். 1 ராஜாக்களின் புஸ்தகம், ஆமென், 18வது அதிகாரத்தினுடைய 43வது 44வது வசனத்தை வாசிக்க போறோம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்தினுடைய 43 44வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திர முகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து
ஒன்றும் இல்லை என்றாய், நீ இன்னும் 7 தரம் போய் பார் என்றான். ஆமென். 7ஆம் தரம் இவன் இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். அப்பொழுது அவன், நீ போய் ஆகாபை நோக்கி, மழை உம்மை தடை செய்யாதபடி ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல் என்றான். நல்லா கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த சம்பவம் என்ன சம்பவம் அப்படின்னு சொன்னா, விசேஷமாக இந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட 3.5 ஆண்டுகள், ஒரு 3.5 years வந்து இந்த தேசத்துல மழையே இல்லாம இருக்குது. ஜனங்கள் வந்து இந்த மழை இல்லாததுனால, அங்க விவசாயம் நடக்காததுனால ஜனங்கள் எல்லாரும் ரொம்ப சிரமப்படுறாங்க. அந்த தேசம் வந்து பஞ்சத்திற்குள்ளான தேசமா இருக்கிறது. இந்த மழை வராதபடி கட்டளையிட்ட இந்த தீர்க்கதரிசியை தேடிட்டே இருக்கிறாங்க. தேசத்துல ஒரு பெரிய குழப்பம், தேசத்துல ஒரு பெரிய பஞ்சம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை 3.5 வருடம் மழை இல்லாமல் இருக்கும்போது தீர்க்கதரிசி தன்னுடைய வேலைக்காரனை கூப்பிட்டு சொல்றாரு, சரிப்பா, நீ சமுத்திர முகமாய் பார். நம்ம நிறைய பேர் மழை அப்படின்னு சொன்னாலே வானத்தை பார்ப்போம். ஏன்னா இந்த வானம் கருத்துருச்சு, மேகம் கருத்துருச்சு அப்படின்னு சொன்னா உடனே வந்து மழை வரும் நம்மளுக்கு தெரியறது மாதிரி இந்த தீர்க்கதரிசி சொல்றாரு, நீ போய் பாரு. அப்போ முதல் விஷயம் அவன் பார்த்துட்டு வந்து தீர்க்கதரிசி இடத்துல என்ன வார்த்தையை சொல்றாரு அப்படின்னா, நோ அப்படின்ற வார்த்தையை சொல்றாரு. ஐயா, நீங்க சொன்னபடி நான் போய் பார்த்தேன், ஆனா அங்க ஒண்ணுமே தெரியலையே, அது எதுவுமே தெரியலையே, மழை வரக்கூடிய அறிகுறி எதுவுமே எனக்கு தெரியலையே. சரி, அவர் சொல்றாரு 2ஆம் தரம் போய் பார். 2ஆம் தரம் போய் பார்த்துட்டு அவனுக்கு என்ன செய்தி வருது அப்படின்னா, நோ அப்படின்ற செய்தி வருது. இதே போல எத்தனை டைம் அப்படின்னு சொன்னா 6 டைம், 6 டைம், 6 டைம் வந்து போய் பார்த்து திரும்பி வரும்போது அவனுக்கு என்ன செய்தி வருது? நோ அப்படின்ற செய்தி தான் வருது. இப்போ 7ஆவது விசை அவன் அந்த சமுத்திர முகமாய் பார்க்கும்போது, எதையாவது பாத்தியாப்பா, மழை வர்றதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குதா, உன்னுடைய பதில் என்னன்னு சொல்லும்போது இது முழுமையான நோ, எஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்ப அவன் சொல்றான், ஒரு மனுஷனுடைய ஒரு உள்ளங்கை அளவு மேகத்தை காண்கிறேன். மனுஷனுடைய உள்ளங்கை. இப்போ நம்ம வந்து மழை வரும்ன்றதை எதுல நம்ம வந்து தெரிஞ்சுக்கோன்னா, ஒரு சின்ன மேகத்தை பார்த்த உடனே நம்ம வந்து மழை வருதுன்னு கெஸ் பண்ணிட மாட்டோம். ஒரு கொஞ்சம் உள்ளங்கை அளவு மேகம் வந்தோடனே அவ்வளோதான்டா பெரிய மழை வருது போதுன்னு சொல்றோம். நம்ம வந்து மழை வர்றதை எப்போ சொல்லுவோம்னா, மேகமெல்லாம் கருத்து இருண்டு போகும்போது நம்ம நிறைய பேர் கன்ஃபார்மா சொல்லுவோம், கண்டிப்பா என்ன வரப்போகுதுன்னா மழை வரப்போகுது. ஆனா இந்த மனுஷன் 7ஆவது டைம் பார்த்துட்டு வந்து என்ன சொல்றாருன்னா, உள்ளங்கை அளவு மேகம் இருக்குது. அப்பதான் எலியா உடனே சொல்றாரு, நீ ஆகாப் என்கிற அந்த ராஜா ஆகாபை நோக்கி, உடனே மழை உம்மை தடை செய்யாதபடி ரதத்தை பூட்டி கொண்டு போய்விடும். ஒரு பெரிய மழை வரப்போகுது. ஏன் அப்படின்னா, நீ பார்த்த அந்த உள்ளங்கை அளவு மேகம் அது மனுஷனுடைய உள்ளங்கை அளவு அல்ல, அது ராஜாவனுடைய உள்ளங்கை அளவு மேகம். கர்த்தருடைய உள்ளங்கை அளவு மேகத்தை நீ இந்த இடத்தை பார்த்ததுனால நிச்சயமாய் மழை வரும். 3.5 வருடமாய் தடையாய் இருக்கிற அந்த காரியம் நடக்கும். இந்த மாதத்துல நடக்கும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே நடக்கும். எத்தனை வருடமாய் தடையாய் இருந்தாலும் இந்த மாதம் கர்த்தர் அந்த காரியத்திற்கு எஸ் அப்படின்னு கர்த்தர் வார்த்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்துல, இந்த சம்பவத்துல என்ன எஸ் அப்படின்னு நம்ம வந்து தியானிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, 6 டைம் நோ அப்படின்னு சொன்ன ஒரு காரியம், கண்டினியூவா நோ அப்படின்னு சொன்ன ஒரு காரியம், தொடர்ச்சியாக இல்ல 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 அப்படின்னு சொன்ன ஒரு காரியம், கடைசி 7ஆவது விசை என்ன சொல்லப்படுது அப்படின்னா எஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆண்டவர் முதலாவதாக இந்த சத்தத்தை கேட்கிற இந்த மாதத்தினுடைய 1ஆம் தேதி கர்த்தர் சமூகத்தில் காத்திருக்கிற முடிய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு நல்ல வார்த்தை என்ன தெரியுமா? இதுவரைக்கும் பல முறை இந்த ஜெபத்திற்கு நீங்க இந்த சத்தத்தை கேட்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த காரியத்தில் பல முறை நோ அப்படின்ற வார்த்தை வந்திருக்கலாம். நீங்க திரும்ப போகலாம், நீங்க திரும்ப தேடி போகலாம். ஏதாவது ஒரு மாற்றம் தெரியுதா? ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லுவார்களா? இதுல ஒரு நன்மை நமக்கு சொல்லுவாங்களா? நீங்க போய் தோற்று வந்திருக்கலாம். எந்த இடத்துலையும் அந்த காரியம் இதுவரைக்கும் எஸ் அப்படின்ற வார்த்தை வராமலே உங்களுக்கு திரும்ப வந்திருக்கலாம். ஆனா இந்த மாதத்துல கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், அநேக நாட்களாக உங்களுக்கு சொல்லப்படுகிற அந்த நோ இந்த மாதம் எஸ் என்கிற வார்த்தையை சொல்லுகிறதற்கு கர்த்தர் ஆரம்பிப்பேன்
செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். மகனே, அந்த காரியத்தில் இதுவரையிலும் ஒருவேளை நீங்க மனசே விட்டுருக்கலாம். பாஸ்டர், இதுவரைக்கும் நோ அப்படின்ற வார்த்தையை கேட்டு கேட்டு நான் நினைச்சிட்டேன், விட்டுறலாம் நான் நினைக்கிறேன், தூக்கி போடலாம் நான் நினைக்கிறேன். எத்தனை டைம் தான் ரிஜெக்ட் பண்ணப்படுது, எத்தனை டைம் தான் நான் இல்லை இல்லைன்னு திரும்பி வர்றது. என்னால முடியல, இனி அந்த ஃபைலை தூக்கி போடலான்னு நினைக்கிறேன், அந்த காரியத்தை தூக்கி போடலான்னு நினைக்கிறேன், நானா வாழலான்னு நினைக்கிறேன். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு சிலருடைய கரத்தை பிடித்து கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். மகனே, இல்ல, பரலோகத்துல ஒன்று எழுதப்பட பார்க்கிறேன், பரலோகத்துல இருக்கிற லெட்டர்ல ஒரு சைன் போடப்படுகிறதை பார்க்கிறேன். அந்த இடத்திலே வானத்திற்கும் பூமிக்கும் அண்ட சராசரங்களுக்கும் உயர்ந்த தேவனாய் இருக்கிற கர்த்தர் இப்பொழுது உன்னுடைய ஃபைல அவருடைய கையில எடுத்து அவர் இப்பொழுது எஸ் அப்படின்ற வார்த்தையை சொல்லுகிறார். உங்க பிள்ளைக்கு எஸ் அப்படின்ற வார்த்தையை சொல்லுகிறார். நல்ல கரங்களை தட்டி நம்புறோங்க. சொல்லுங்க, நான் விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன். ஹalleluya, ஹalleluya. நம்பர் 1, தொடர்ச்சியான நோ இந்த மாதம் எஸ் என்று மாறும். சொல்லுங்க, தொடர்ச்சியான நோ, தொடர்ச்சியான கண்டினியூவான நோ இந்த மாதம் என்னவா மாறும்னா எஸ் அப்படின்னு மாறும். ஹalleluya. அது கர்த்தருக்கு லேசான காரியம். ஆண்டவரே அதை செய்வதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஹalleluya. அவர் கல்லையும் கரைய பண்ணுகிற கர்த்தராய் இருக்கிறார். அவராலே கரைக்க முடியாத இருதயம் என்று ஒன்றும் இல்லை, அவராலே மாற்ற முடியாத இருதயம் ஒன்றும் இல்லை. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? இந்த மாதம் நீங்கள் நிற்கிற இடத்துல கண்டிப்பாய் கர்த்தர் தயவை கர்த்தர் கட்டளை இடுவாராக. ஓ, தொடர்ச்சியான ஒரு நோக்கு கர்த்தர், ஒரு வழியை கர்த்தர் நமக்காய் கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார். எத்தனை சாட்சி இருக்குது, எத்தனை சாட்சி இருக்குது. கண்டினியூவா இல்லை 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 அப்படின்னு சொன்ன நிறைய பேர் அப்புறம் கூப்பிட்டு இல்லை நீங்கள் அதை பண்ணிடுங்க, இதை வச்சிருங்க அப்படின்னு சொன்ன எத்தனை சம்பவங்கள் இருக்கிறது. எத்தனை பரிசுத்தவான்களுக்கு அப்படி சொல்லி இருக்கிறாங்க, செஞ்சிருக்கிறாங்க. அதனால ஆண்டவருக்கு நம்ம வாழ்க்கையிலே செய்வது லேசான காரியம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் வச்சு இந்த வார்த்தையை வச்சு எத்தனை பேர் ஜெபம் பண்ண போகிறோம்? ஹல்லேலூயா. இது மனுஷனுக்கு தெரியாமல் இருக்கலாம். அந்த ரிஜெக்ட் ஃபீலிங் நீங்கள் மட்டும்தான் உணர்ந்துட்டு இருக்கலாம், அந்த நோன்ற வார்த்தை நீங்கள் மட்டும்தான் உணர்ந்துட்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இந்த மாதத்திலே கர்த்தர் செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஸோ நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? வேதத்தை திறந்து இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். ரெண்டாவது ஒரு நோவா ஆண்டவர் மாற்றாரு பாருங்களேன். நீங்கள் 2 ராஜாக்களின் புஸ்தகம், ஸ்தோத்திரம், ஆமென், 20வது அதிகாரத்தினுடைய 1வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்க போறோம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அந்நாளிலே எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்திற்கு ஏதுவாய் இருந்தான். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்திற்கு வந்து அவனை நோக்கி, நீர் உம்முடைய வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாய் திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதபடி செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதற்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு திரும்பவும் உண்டாகி அவர் சொன்னது, நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவாய். இந்த இடத்துல வேதம் சொல்லுது, ஒரு மனுஷனுக்கு நோ அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு சூழ்நிலை. எசேக்கியா என்கிறது ஒரு ராஜா. ஆண்டவர் எப்பொழுதுமே நம்முடைய கண்ணீருக்கு பதில் கொடுக்கிறவர். மனசு உடைஞ்சு மனசு வெடிச்சு நீங்க அழுதுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவர் அந்த காரியத்தை விட்டு திரும்பி போகவே மாட்டார்.
உங்களுக்கு எது வரைக்கும் அற்புதம் காலதாமதம் ஆகும் தெரியுமா? எது வரைக்கும் அந்த காரியம் நடக்காது அப்படின்னு சொன்னா, நீங்க சில நேரத்தில் உடைகிற வரைக்கும் தான் அந்த காரியம் நடக்காது. நீங்க எப்ப தேவ சமூகத்தில் உடைகிறீங்களோ, நான் நம்புறேன் அப்பொழுதே அந்த பிரச்சனைக்கு ஆண்டவர் முற்றுப்புள்ளியை வைக்கிற தேவனாய் இருக்கிறார். அன்னாளை குறித்து வேதம் சொல்லுது, அவங்களுக்கு அந்த வருஷம் மட்டும் பிரஷர் கிடையாது, அந்த வருஷம் மட்டும் அப்படி பிரச்சனை கிடையாது, வருஷந்தோறும் ஒரே பிரச்சனை. வருஷந்தோறும் பெண்ணினால் அவமானப்படுத்துகிறார், வருஷந்தோறும் துக்கப்படுறாங்க, வருஷந்தோறும் அவங்க சாப்பிடாம இருக்கிறாங்க, வருஷந்தோறும் அந்த ஃபங்க்ஷன் அவங்களுக்கு ஒரு நல்லதாவே இல்லை. ஆனா ஒரே வருஷத்துல ஒரு முடிவு எடுத்தாங்க, நான் என்ன பண்ண போறேன்னா என் ஆண்டவருடைய சமூகத்துல வெடிச்சு என்னுடைய இருதயத்தை உடைச்சு நான் ஊற்ற போறேன்னு முடிவு எடுத்துட்டாங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளே, சில காரியம் நீங்க என்னைக்கு உடைகிறீங்களோ அன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு கண்டினியூ ஆகும். ஒரு தகப்பனாரா இருக்கலாம், நீங்க உடைகிற வரைக்கும் தான், அந்த சாபம் உடைகிற வரைக்கும் தான், அந்த பிரச்சனை உடைகிற வரைக்கும் தான். நீங்க உடைஞ்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவர் நிச்சயமா அமைதியா இருக்கவே மாட்டார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? கர்த்தர் சில நேரத்தில் நம்முடைய இருதயம் உடையணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அந்த வெள்ளைக்கல் பரணியை உடைச்சு ஊத்துனாதான் உள்ளே இருக்கிற அந்த நறுமணம் வெளியே வர்றது போல, உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கணும்னா உங்களுடைய இருதயம் உடையணும். இந்த எசேக்கியா ராஜாவா இருக்கிறாரு, அவர் அவ்வளவு சீக்கிரமாய் அழ முடியாது. ஆனா வேதம் சொல்கிறது, எசேக்கியா மிகவும் அழுதான், எசேக்கியா மிகவும் அழுதான். அவரால் அதை ஏத்துக்க முடியல, அதை அவரால் தாங்கிக்க முடியல. அழுத உடனே கர்த்தர் ஏசாயாவை நடு முற்றத்துல சந்திச்சு சொல்றாரு, நீ திரும்பி போ, என் ஜனத்தின் அதிபதியை பார்த்து சொல், உன் கண்ணீரை கண்டேன், உன் கண்ணீரை கண்டேன், நான் உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாளிலே நீ ஆலயத்திற்கு திரும்பி போவாய். நான் இந்த நோவுக்கு ஒரு பேர் வச்சிருக்கிறேன். என்ன நோ அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே சொன்ன நோ இந்த மனுஷனுடைய உடைவினால என்னவா மாறிச்சுன்னா எஸ் அப்படின்னு மாறிடுச்சு. ஒருவேளை நீங்க நிறைய பேர் இந்த இடத்துல சொல்லலாம், பாஸ்டர் நான் தகுதி இல்லாத ஒரு ஆளு, நான் ரொம்ப மோசமான ஒரு ஆளு, இன்னைக்கு நான் கஷ்டப்படுறதுக்கு காரணம் என்னால தான், நான் இந்த நன்மையை பெற்றுக்கொள்ளாததுக்கு காரணம் என்னால தான், எனக்கு தடுத்து வச்சிருக்கிறது மனுஷன் அல்ல, ஆண்டவர் தான் இதை தடையா வச்சிருக்கிறாரு, ஆண்டவர் தான் இது தடுத்து நிறுத்தி இருக்கிறாரு, ஆண்டவருடைய கரத்திலிருந்து நோ அப்படின்னு வருது. எனக்கு நல்லா தெரியும், நான் எவ்வளவு முயற்சி எடுக்கிறேன், எவ்வளவு பாடுபடுறேன், ஆனா ஆண்டவருடைய கரம் எனக்கு ஹெல்ப் பண்ணல, ஆண்டவருடைய கரம் என்னோட இல்லை, அதற்கு ஏன் மிஸ்டேக்கு தான் காரணம்னு நீங்க சொல்லலாம். ஆனா இந்த மாதம் ஒரு எஸ் எங்க இருந்து வருது அப்படின்னா, கர்த்தரே நோ சொன்ன அந்த காரியத்தை உங்களுடைய ஒரு உடைவு, உங்களுடைய ஒரு ஜெபம், உங்களுடைய ஒரு கண்ணீர், ஆண்டவரே அந்த காரியத்தை திருப்புவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவர் அந்த வார்த்தையை மாற்றி எழுதுகிறார், அந்த சோதனையை ஆண்டவர் மாற்றி எழுதுகிறார், அந்த தலையெழுத்த ஆண்டவர் மாற்றி எழுதுகிறார். எப்படி பிசாசு ஆண்டவருக்கு முன்னாடி அந்த மனுஷனை கொண்டு போய் நிறுத்தி அவனை குற்றப்படுத்தி, இவனுக்கு தகுதி இல்லை, இவனுக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்காதீங்க, இவன் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி வாக்குவாதம் பண்ணும்போது ஆண்டவர் அதுவரைக்கும் நோ சொன்னவர், இப்பொழுது அவனுடைய வஸ்திரத்தை கர்த்தர் புதிய வஸ்திரமாய் மாற்றி அந்த பிசாசனுடைய கண்களுக்கு முன்பாக மறுபடியும் அந்த பிள்ளையை நிறுத்தினது போல கர்த்தர் சொல்லுகிறார், கரங்களை தட்டி கொண்டிருக்கும் போதே அந்த வார்த்தை நிறைவேறுகிறது. சத்துரு உங்களை பார்த்து குற்றப்படுத்தி, பரலோகம் ஒருவேளை சில காரியத்திற்கு நோ அப்படின்னு சொல்லி இருக்கலாம், ஆனால் இன்றைக்கு அந்த காரியம் மாறுதலாய் முடிய போகிறது. கர்த்தர் தன்னுடைய இரக்கத்தை கர்த்தர் வெளிப்படுத்த போகிறார், கர்த்தர் தம்முடைய தயவை வெளிப்படுத்த போகிறார். நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோட நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, என்னுடைய எல்லா ஆமென் எல்லா நோவையும் கர்த்தர் என்னவா மாற்றுறார் அப்படின்னா எஸ். ஹல்லேலூயா. இந்த மாதம் உங்களை பார்த்து யாராவது ஒருத்தர் இந்த மாதத்தினுடைய என்ன வார்த்தை அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்லணும் அப்படின்னா எஸ். ஹல்லேலூயா. என்ன வார்த்தை சொல்லணும்? எஸ். ஆமென். கிறிஸ்துவுக்குள்ளே எப்படி இருக்காமா? ஆம் என்றும் ஆமென் என்றும். ஹல்லேலூயா. வெகு சீக்கிரத்தில் நீங்க என்ன எழுதுவீங்க அப்படின்னா எஸ். வெகு சீக்கிரத்தில் உங்களுடைய லெட்டர்ல என்ன எழுதப்படும் அப்படின்னு சொன்னா எஸ், கிரெடிட்டட், சாங்ஷன் ஆகும், அவ்வளவுதான், சைன் போடப்படும். இதுதான் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர். இதை நீங்க உறுதியா பற்றி பிடிக்கணும், இதை நீங்க விசுவாசத்தோட பற்றி பிடிக்கணும். ஏன்னா அவர் எஸ்ன்னு சொல்ற ஒரு எஸ் யாராலையும் நோவா மாத்த முடியாது. அவர் சொல்ற நோவை யாராலையும் எஸ் ஆய் மாற்ற முடியாது.
அவர் ஒருவரே சகலத்திற்கும் வெற்றியை கொடுக்கிற தேவன். ஆமென். நம்பர் 3, மூன்றாவதாக இந்த மாதத்துல ஆண்டவர் ஒரு நோ அப்படின்றத கர்த்தர் எஸ் அப்படின்னு மாத்துறாரு. வாசிக்கலாமா? 1 ராஜாக்களின் புஸ்தகம், ஆமென், 17ஆம் அதிகாரத்தினுடைய 12வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? 12ஆம் அதிகாரம் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தினுடைய 12வது வசனம். அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு 2 விறகு பொறுக்கிறேன் என்றாள். அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா. பின்பு உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் குமாரனுக்கும் பண்ணலாம். கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளை இடும் நாள் மட்டும் பானையில் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, ஒரு ஸ்திரீ விறகு பொறுக்கிறதுக்கு எங்க போயிருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட பட்டணத்தினுடைய லாஸ்ட்ல போயிட்டாங்க, கடைசி போயிட்டான். ஏன் அப்படின்னா, இனி அவங்களுடைய வாழ்க்கையில அந்த எஸ் அப்படின்ற வார்த்தை நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. தேசமெல்லாம் பஞ்சமா இருக்குது. அவங்கள்ட்ட கொஞ்சம் மாவு இருந்துச்சு. அந்த மாவை எடுத்து 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 எல்லாம் செலவு பண்ணி இப்ப என்ன மாவு இருக்கு அப்படின்னா, கடைசி ஒரு அடை சுடுற அளவுக்கு மாவு இருக்கு. அவ்வளவுதான், லாஸ்ட். இதுக்கு மேல இல்ல. அதை சாப்பிட்டுட்டு அவங்க சொல்லும் போது சொல்றாங்க, நானும் என்னுடைய குமாரனும் செத்து போவோம். அவ்வளவுதான், லாஸ்ட் சாப்பாடு. இது வரைக்கும் நாங்க சாப்பிட்டது கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டோம். 3 நேரத்துக்கு 1 நேரம் சாப்பிட்டோம். சில நேரத்தில் நாங்க சாப்பிடாம இருந்தோம். ஏதோ உயிர் வாழ்றதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வச்சிருந்தோம். ஆனா இப்போ இந்த கடைசி அடைய நாங்க சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னா அவ்வளவுதான், இதுக்கு மேல இல்ல. இதுக்கு மேல இருக்குன்றதுக்கு வாய்ப்பு இல்லை. காரணம் என்னன்னா, எல்லாருமே அப்படிதான் இருக்காங்க. என் கூட இருக்கிற சொந்தங்கள், என் கூட வாழ்றவங்க எல்லாருக்கும் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, நோ அப்படின்ற வார்த்தை இருக்குது. ஆனா அந்த நேரத்துல தான் கர்த்தர் தீர்க்கதரிசியின் மூலமாய் ஒரு வார்த்தையை கர்த்தர் சொல்லுகிறார். தேசத்தில் கர்த்தர் இந்த பஞ்சத்தை நிறுத்துகிற வரைக்கும், 14வது வசனம், ஆமென், கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளை இடும் நாள் மட்டும் பானையில் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இதற்கு மூன்றாவதாக நான் ஒரு வார்த்தை வச்சிருக்கிறேன். என்ன அப்படின்னு சொன்னா, எல்லாருக்கும் நோ. எல்லாருக்கும் நோ. அந்த ஊர்ல இருக்கிற பணக்காரனுக்கு பானையில மாவு இருக்கான்னு கேட்டா நோ, இல்ல. அங்க அந்த ஊர்ல இருக்கிற படிச்சவங்களுடைய பானையில இருக்கான்னு கேட்டா நோ. அங்க இருக்கிற எல்லாருக்கும் ஒரு வார்த்தை சொல்லப்படுது, நோ, நோன்ற வார்த்தை. ஆனா தீர்க்கதரிசியினுடைய இந்த வார்த்தை அந்த ஒரு குறிப்பிட்ட அந்த தாய்க்கு மட்டும் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, எஸ் எஸ், பஞ்சம் முடிகிற வரைக்கும் உன்னுடைய கலயத்திலே மாவு குறைந்து போவது இல்லை. ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் ஆண்டவர் மூன்றாவதாக இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வாக்கு கொடுக்கிறார். அவனுக்கு, அந்த மனுஷனுக்கு நோ அப்படின்னு வந்துச்சு, எனக்கு எஸ் அப்படின்னு வரவா போகுது. என்னை விட ஒரு பெரிய பலசாலி, என்னை விட அவங்களுக்கு நிறைய டேலண்ட் இருக்குது, அவங்களுக்கே அதை செய்ய முடியல, அவங்களுக்கே அது வேண்டான்னு சொல்லிட்டாங்களே, அவங்களே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, அவங்களுக்கே நோ அப்படின்னு வந்துச்சு, எனக்கு கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. மற்றவர்களை பார்த்து பார்த்து ஒருவேளை நீங்கள் சொல்லிட்டே இருக்கலாம், அவங்களுக்கு நடக்காதா எனக்கு நடக்க போகுது, அவங்களுக்கு செய்யாதா எனக்கு செய்ய போகிறது, என்னை சுற்றி இருக்கிற நிறைய பேருக்கு நடக்கலையே, எனக்கு நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை. இந்த மாதிரி தான் ஒருத்தர் இருந்தார், அவருக்கு இப்படி தான் ஆயிடுச்சு, இவங்க இப்படி இருந்தாங்க, இப்படி தான் போயிடுச்சு. இப்படிப்பட்ட மற்றவர்கள் நிறைய பேர், உங்களை சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் அதே சூழ்நிலையா இருக்கலாம், எல்லாருக்கும் நோ அப்படின்ற வார்த்தை சொல்லப்படலாம். ஆனா நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் அத்தனை பேருக்கு நோ அப்படின்ற வார்த்தை இருந்தாலும் அவங்க ஒரே ஒருத்தருக்கு கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, எஸ் எஸ். ஹல்லேலூயா. இது எப்படி ஆயிடுச்சு, இது எப்படி ஆனது, இது கர்த்தரால் ஆயிற்று. நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது.
இதோ அத்தனை பிள்ளைகள் நின்று கொண்டிருக்கும் போது உங்க பிள்ளையும் சொல்லுது, இவங்களுக்கெல்லாம் கிடைக்காதா மம்மி நமக்கு கிடைக்க போகுது, இவங்களுக்கெல்லாம் நடக்காதா மம்மி நமக்கு நடக்க போகுது. பாருங்க மம்மி, இவங்களுக்கே கிடைக்கல, இவங்களே அதை ஜெயிக்க முடியல, இவங்களே விழுந்துட்டாங்க, என் வாழ்க்கை எப்படி எப்படி. நிறைய பேருடைய தகப்பனும் தாயும் அப்படியே நினைக்கலாம், இவங்க எல்லாருக்கும் நடக்காதா என் பிள்ளைக்கு நடக்க போகுது, அவங்களுக்கெல்லாம் இப்படி நடந்திருக்குதே என் பிள்ளைக்கு அப்படி நடந்துருமோ. ஆனால் நான் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணுகிறேன். கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. உங்க கண்ணுக்கு முன்னாடி அநேகருக்கு நோ நோ அப்படின்னு எழுதி அனுப்புறாங்க, உங்க கண்ணுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு தப்பு அப்படின்னு போட்டு அனுப்புறாங்க. ஆனா உங்க கையில உங்க பேப்பர் மட்டும் கையில கொடுக்கும் போது அதை திரும்பி பார்த்து பார்த்து அதுல இருக்கிற கண்ணீரை பார்த்து அதுல இருக்கிற அவமானத்தை பார்த்து கர்த்தர் மனது இறங்கி இதோ எஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை இன்றைக்கு கர்த்தர் எழுதி கொண்டிருக்கிறதை ஆமென் கரங்களை தட்டி ஒவ்வொருவரும் நல்ல கரங்களை தட்டி சத்தமா நம்புற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. முழு பலத்தோடு நம்புகிறேன் வாக்குத்தத்தங்கள். ஆமென் ஆமென். நல்ல கைகளை தட்டி இந்த மாதம் நடக்கணும், இந்த மாதம் எஸ் அப்படின்னு சொல்லப்படணும், இந்த மாதம் எல்லா நோவையும் கர்த்தர் எஸ் என்கிற காரியத்தை கர்த்தர் மாற்றுவாராக. ஜெபிக்க 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 கர்த்தர் அந்த கிருபையை தருவாராக. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்முடைய கிருபை உண்டாகட்டும் அப்பா, உண்டாகட்டும் அப்பா. வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. ஹalleluya. எஸ். நம்முடைய தேவன் யார் அப்படின்னா ஜீசஸ். அதுக்கு பக்கத்துல போட வேண்டியது எஸ் எஸ். ஹalleluya. உலகத்துல இருக்கிறவங்க நிறைய பேர் சொல்லுவாங்க, நோ இது வாய்ப்பே இல்லை, இது சாத்தியமே இல்லை, இது முடியவே முடியாது. ஆனா நான் நம்புறேன், அந்த இடத்துல ஒரு ரெட்ல ஒரு கோடு போட்டுட்டு பக்கத்துல ஜீசஸ் எஸ் எஸ் எஸ். நிச்சயமா நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த மாதம், இந்த வருஷத்தினுடைய இந்த 3வது மாதம் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலா தான் கர்த்தர் மாறப்போகுது. ஹalleluya. இந்த மாதம் எஸ் அப்படின்றத உங்க கண்கள் பார்க்கும், பூரிச்சு போகும், ஆச்சரியப்படும். இதுவரைக்கும் நோ நோ நோன்ற அந்த ஃபைல் இந்த வருஷம் எஸ், இந்த மாதம் எஸ் அப்படின்னு வர்றதை பார்த்து நிச்சயமா நீங்க சந்தோஷப்படுவீங்க. கர்த்தர் உங்களை சந்தோஷப்படுத்துவார். கர்த்தர் நமக்கு செய்து முடிக்கிறதற்கு வல்லவர். ஹalleluya. எல்லாரும் அப்படியே எழும்பி நிற்கலாமா? Thank you Holy Spirit. 3 காரியத்தை ஆண்டவர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். நம்பர் 1, முதலாவதாக தொடர்ச்சியான நோ இந்த மாதம் எப்படி மாறும் அப்படின்னா எஸ் அப்படின்னு மாறும். ஹalleluya. விசுவாசிக்கிறீங்களா? சொல்லுங்க. ஒரு 3 பேரை பார்த்து சொல்லுங்க, தொடர்ச்சியான நோ இந்த மாதம் எஸ் அப்படின்னு மாறும். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, தொடர்ச்சியான நோ இந்த மாதம் எஸ் அப்படின்னு மாறும். ஹalleluya. எத்தனை நாள் தான் நோ நோன்னு சொல்லிட்டு இருப்பாங்க? எத்தனை நாள் தான் நோ நோன்னு நடக்கும்? இல்ல, ஒரு நாள் கர்த்தர் எனக்காக அவர் இறங்குகிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஹalleluya. பெதஸ்தா குளத்தின் அருகே ஒருவேளை ஒரு செக் பண்ற ஒரு டாக்டர் யாராவது வச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 38 வருடமா வியாதியா இருக்கிற மனுஷனுக்கு அவனுக்குன்னு ஒரு ஃபைல் கொடுத்துச்சுன்னா அவர் செக் பண்ணிட்டு என்னதான் எழுதுவாரு? ஏற்கனவே டிக் பண்ணதே பண்ணுங்கப்பா, ஏற்கனவே டிக் பண்ணதே பண்ணுங்கப்பா. செக் பண்ணும் போதெல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அதுதான். ஆனா திடீர்னு ஒரு நாள் பார்த்தா அப்படி குறைஞ்சா ஒன்னொன்னா தான் குறையணும், சரியானா ஒன்னொன்னா தான் சரியாகணும். இப்போ அந்த டாக்டர் என்ன சொல்லுவாருன்னா, மொத்தத்தையும் டிக் பண்ணுப்பா, இந்த பக்கம் எல்லாத்துலயுமே விடுதலை. ஹalleluya. நான் ஆசீர்வதிக்கிறேன் இந்த மாதம் ஆண்டவருடைய பிள்ளைகளை. கர்த்தர் ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் நேரடியாய் கர்த்தர் உங்களுக்கு முகமுகமாய் பேசுகிறார். அவர் ஆம் என்றும் ஆமென் என்றும். இந்த மாதம் ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் கடந்து வருகிறது. கிறிஸ்துவுக்குள்ளே கர்த்தர் உங்களுக்கு சொன்ன அனைத்தும், உங்கள் பிள்ளைகளை குறித்து சொன்ன அனைத்தும், உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து சொன்ன அனைத்தும் அது எஸ், அது ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. அது ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. இந்த மாதம் இதுவரையிலும் தொடர்ச்சியாக நோ 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 அப்படின்னு சொன்ன அந்த காரியம் இந்த மாதம் எஸ் என்கிற அந்த வார்த்தை
உங்களுடைய காதுகளிலே கேட்க போடுகிறது. தொடர்ச்சியான நோ இந்த மாதம் எஸ் என்று மாற்றப்படுகிறது. ஆமென். ஆண்டவரே நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் சொன்ன அந்த நோ இந்த மாதம் எஸ் என்று மாற போகிறது. எல்லாருக்கும் சொல்லப்பட்ட அந்த நோ இந்த மாதம் உங்கள் ஒரே ஒருத்தருக்கு அது எஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த மாதம் கர்த்தர் பிள்ளைகளோடு கூட இருக்கிறார், உங்களோடு கூட இருக்கிறார். இந்த மாதம் உங்களுக்கு பத்திரத்திலே எஸ் என்கிற ஒரு வார்த்தை போடப்படுகிறது. இது வெற்றி என்கிற ஒரு வார்த்தை போடப்படுகிறது. அந்நிய கண்கள் அல்ல, உங்கள் கண்களே அதை காணும். நம்புறவங்க நல்ல கரங்களை மேல தட்டி சத்தமாய் ஆமென், சத்தமாய் ஆமென் சொல்லுங்க. தகப்பனே நன்றி. ஹalleluya, ஹalleluya. சத்தமாய் ஹalleluya. எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் எஸ் அது ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. ஹalleluya, ஆமென். தாவீதுனுடைய மகன் ரொம்ப குட்டி பையனாய் சாமுவேல் என்பவர் போய் நிற்கும் போது ஆண்டவரிடத்துல கேட்கிறான், இவ்வளோ பெரிய ராஜ்யத்தை நடத்துறதற்கு எனக்கு ஞானத்தை மட்டும் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா போதும். உடனே ஆண்டவர் ஒரு சின்ன பையனெல்லாம் கர்த்தர் பார்க்கல. வேதம் சொல்லுது, அவன் கேட்ட உடனே ஆண்டவர் என்ன சொன்னார்னா, அவன் கேட்ட அந்த காரியத்தை எஸ் எஸ் எஸ், நீ ஒன்றும் இல்லைப்பா, நீ கேட்ட இல்லை, நீ கேட்டது வெறும் ஞானம் மட்டும்தான், ஆனால் நான் உனக்கு என்ன தருவேன் அப்படின்னு சொன்னா எஸ் அப்படின்றது வேண்டா வெறுப்பான எஸ் இல்லை, ஏதோ சரி கேட்ட எஸ் அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை. கர்த்தர் மனப்பூர்வமாய் அப்படியே இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தர் என்ன சொன்னாருன்னா எஸ்பா எஸ்பா. எனக்கு ஒரு பெரிய ஆசை இருக்குது, உங்க எல்லாரையும் பார்த்து இந்த மாதம் ஆண்டவர் என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க எஸ் எஸ். அதுவும் எப்படி சொல்லணும்னா கர்த்தர் சந்தோஷத்தோட உங்களை பார்த்து சொல்லணும், மகிழ்ச்சியா பார்த்து சொல்லணும், எஸ் மகளே, எஸ் மகனே, எஸ் ஆமென். இந்த வார்த்தையை கொண்டு ஆண்டவர் உங்களை அழகாய் வெற்றியாய் ஆண்டவர் நடத்துவாராக. இந்த மாதம் ஜெபத்திற்கு கொஞ்சம் அதிகமான முக்கியத்துவம் கொடுங்க. இந்த மாதம் ஆண்டவருடைய பாடுகளை எல்லாம் கொஞ்சம் தியானிச்சு ஆண்டவரிடத்துல ரொம்ப நெருங்குவோம். இந்த மாதம் ஆபத்து இல்லாம விக்னம் இல்லாத ஒரு மாதமாய் கர்த்தர் உங்களுக்கு மாற்றுவாராக. ஆன்லைன்ல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். பரலோக தகப்பனே, இந்த 1ஆம் தேதி இந்த மாதத்தினுடைய இந்த முதல் நாள் நம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும் நான் ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். நீ வாழ்ந்திருப்பாயாக, நீ நன்மையை பெற்றிருப்பாயாக, நீ சத்துருடைய வாசல்களை மிதித்து என் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் காண்பிப்பாயாக. அந்த வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறட்டும் ஆண்டவரே. இந்த மாதம் நீ வாக்கு கொடுத்தது போல தகப்பனே, தொடர்ச்சியான கண்டினியூவா பல வருஷமா இந்த நோ அப்படின்னு சொல்லிட்டு வருகிற சில காரியத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து எஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை கர்த்தர் செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஐயோ ஆண்டவரே நோ சொன்னாரே, கர்த்தரே நோ சொல்லிட்டு இருக்கிறாரோ அப்படின்னு சொல்லுகிற காரியம் இந்த மாதம் உம்முடைய இரக்கம் எங்கள் மேல் வெளிப்பட்டு அது எஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறதாய் உங்க கண்களிலே எங்களுக்கு தயவு கிடைக்க போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. சுற்றி இருக்கிற எல்லாருக்குமே நோ அப்படின்னு வந்திருக்கு, சுற்றி இருக்கிற எல்லாருக்குமே எதிர்மறையா வந்திருக்கு. எனக்கு எங்க அது நடக்க போகுதுன்னு சொல்ற பலருக்கு இல்ல, எல்லாருக்கும் நோன்னு வந்தாலும் அந்த கூட்டத்தில் ஒரே ஒரு தேவனுடைய பிள்ளை, எங்க கர்த்தருடைய பிள்ளை, இந்த வார்த்தையை கேட்கிற பிள்ளைக்கு எஸ் அப்படின்ற பதிலை கர்த்தர் தர போகிறதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த மாதம் குடிக்கிற தண்ணீர், சுவாசிக்கிற காற்று, ஆண்டவரே பண்ணுற பிரயாணம், செய்கிற வேலை, இவை எல்லாவற்றிலையும் அப்பாவனுடைய கரம் என் பிள்ளைகளோட கூட இருக்கணும் ஆண்டவரே. எந்த ஆபத்துக்களும் வரக்கூடாது, சண்டைகள் வரக்கூடாது, சமாதான குறைவுகள் வரக்கூடாது. இந்த மாதம் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரணும், கசப்புகள் முழுவதுமாய் மாறணும் ஆண்டவரே. வருமானத்தில் ஒரு பெருக்கத்தை கர்த்தர் தரணும், எல்லா பயத்திற்கும் கர்த்தர் நீங்களாக்கி தேசத்தில் நடக்கிற யுத்தங்களை கர்த்தர் ஓய பண்ணி இந்த மாதம் முழுதும் ஒரு பெரிய சமாதானத்தின் மாதமாய் கர்த்தர் மாற்றுவீராகப்பா. ஒவ்வொருவர் மேலும் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன். பிரதர் மேல இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன், சிஸ்டர் மேல இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன், தகப்பனார் மேல தாயார் மேல இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன், பிள்ளைகளுடைய மேல இயேசுவின் ரத்தம் தெளிக்கிறோம், வீட்டினுடைய நிலை கால இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன், வாகனத்துல இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன். இந்த மாதம் போகிற இடத்திலெல்லாம் கர்த்தர் பெரியவராயிருந்து ஆச்சரியமாய் நடத்துவீராகப்பா. தேங்க் யூ ஜீசஸ். உங்க கரம் முழுவதுமாய் நடத்தட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே,
ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மளோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.